நீங்க பசியினால சாகர நிலைமை வந்தா கூட தயவு செய்து இந்த மாதிரி ஒரு உணவுகளை சாப்பிட்றாதீங்க. நம்ம எல்லாரும் கடைகள்ல நிறைய சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனா அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட 5 மோசமான முறைகள்ல செய்யற உணவுகள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஃப்ரைட் சிக்கன சாப்பிட்டுருப்போம். ஆனா அந்த ஃப்ரைட் சிக்கன எந்த மாதிரியான ஆயில்ல சமைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பெரும்பாலும் இந்த சிக்கன பார்த்தீங்கன்னா சியூர் ஆயில்னு சொல்லப்படுற இந்த ஆயில் யூஸ் பண்ணி தான் சமைக்கிறாங்க. இந்த ஆயில்லாம் டைரக்ட்டா ஆயில் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள்னு சொல்லலாம். அவங்க கிரேட் 1 ஆயில் எடுத்துட்டு அதில இருக்கிற வேஸ்ட்டை தான் நம்மளுக்கு அனுப்புறாங்க. ஆனா இந்த ஆயில் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் சிக்கனையே வறுத்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம சாப்பிடும்போது நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஏன்னா இந்த ஆயில் அந்த அளவுக்கு மோசமானது. நம்பர் 2, பிரெட் மாவு. இந்த பிரெட் மாவுல என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டவுன்னு சொல்லப்படுற இந்த மாவை வச்சு தான் பிரெட் எல்லாமே பண்றாங்க. இந்த மாவை நல்லா பெஞ்சாதான் பிரெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா வரும். அதுக்கு மிஷினே இல்லை, கை யூஸ் பண்ணா பரவாயில்லடா. ஆனா இது அதுக்கும் மேல போய் காலால மாவை பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. இது நம்ம இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லையும் தான் அதிகமாக நடக்குது. முக்கியமாக சொல்ல போனால் வடக்கு நாட்டில் தான் ரொம்பவே அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஹைஜின்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க எல்லா உணவும் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே காலை மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்ல, மாவில் ப்ரோட்டீன் சேர்க்கணுன்னு எதனா ஒரு ஒரு ஏதாவது சொல்லி யூஸ்ஃபுல்லான பொருள் எதாவது ஆட் பண்ணால் பரவாயில்ல. இது மேலே ஒரு 10 கரப்பாலாம் உட்காருது. அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே மாவு பிசைஞ்சு அதுலேருந்து நம்மளுக்கு பிரெட் எடுத்துறாங்க. நான் எல்லாரையும் குத்த சொல்ல, ஆனால் இப்படி நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அடுத்த தடவை பிரெட் வாங்கும்போது எப்படியும் பிரெட் வாங்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியும். அப்படி தான் நம்ம வாங்குவோம். ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. நம்பர் 3, முட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம கூட போயிடும். இந்த முட்டையை ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் இதை உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி கூட பார்த்துங்க. இந்த மாதிரி முட்டைகளை வேக்ஸ் அண்ட் கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உயிருக்கே ரொம்ப ஆபத்து. ஸோ அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் தான் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்ருக்காங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை ஈஸியாக கெமிக்கல் வச்சு தயாரிச்சிக்கலாம். பட் மஞ்சள் கருவை இவங்க எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரப்பர் ரெசின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கெமிக்கலால் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மஞ்சள் கருவை மஞ்சள் ஆகிறதுக்கு எல்லோ டைன்னு சொல்லப்படுற இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாகவே மஞ்சள் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான முட்டையை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஃபேக்கான முட்டையை எடுத்துகிட்டு ஒரு ரியல் முட்டையை எடுத்திங்கன்னா அந்த ஃபேக்கில் பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சா தான் யாருக்குமே சந்தேகம் வராது. ஆனால் நீங்கள் உண்மையான முட்டை எடுத்திங்கன்னா அதில் லைட்டாக வந்து ஷேப்பு மாறுபடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கருவை, அதாவது நீங்கள் முட்டையை உடச்சிட்டு அந்த மஞ்சள் கருவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரியலான முட்டையில் அந்த மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் மஞ்சளாக இருக்கும். ஆனால் மஞ்சள் கருன்னு சொல்கிறதுக்காகவே அந்த ஃபேக் முட்டையில் ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்கும். அப்படி பார்த்தே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அரிசி கூட ஒன்று விட்டு வைக்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அது ஒன்று தான், அதுலேயும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி? இந்த மாதிரி அரிசி தயாரிக்கலாம் பிளாஸ்டிக் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே உண்மை தான். ஏன்னா இதை தயாரிக்க பிளாஸ்டிக் ரெசின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கெமிக்கலால் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஃபேக்காக ரியலாக கண்டுபிடிக்க ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் அந்த அரிசி எடுத்து ஃப்ரை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த அரிசி பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். ஆனால் உண்மையான அரிசியை போட்டிங்கன்னா அந்த அரிசியில் சுத்தமாக பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் காய்கறி வாங்க கடைக்கு போகிறீங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 காய்கறியில் நீங்கள் எதை வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் க்ரீன் வெஜிடபிள்ஸ்னால் பச்சையாக இருந்தால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நம்பிட்டோம். ஆனால் இந்த காய்கறி எல்லாத்தையும் பச்சையாக்க ஒரு வித கெமிக்கலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த கெமிக்கலை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரும். அந்த அளவுக்கு அது மோசமானது. அதனால் அடுத்த தடவை காய்கறி வாங்கும்போது நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற காய்கறியை லைட்டாக அந்த கிளாத்தை வச்சு அந்த காய்கறியை தொடச்சிங்கன்னு வைங்களேன், அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வந்துடும். ஸோ அப்படி பச்சை கலரில் வந்துன்னா அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அடுத்த தடவை காய்கறி வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்குங்க.